பேர பிள்ளைங்களே, பாட்டி அடுத்த வடக்கடையை திறந்துட்டேன். வடை மிக குறைவு, 50,000 மட்டும்தான். அது ஆடி கார் வாங்குறதுக்காக. பேர பிள்ளைங்களே, கூமாப்பட்டியில பாட்டி ஒரு மீன் கடை திறந்துருக்கிறேன். ஒரு மீன் 1,00,000 ரூபாய். பாட்டி BMW கார் லோனை கட்டுறதுக்காக மீன் விற்கிறேன். பேர பிள்ளைங்களா, பாட்டி மீன் கடை மாத்தி பீச்சா கடையா போட்டுட்டேன். கூமாப்பட்டியில ஒரு பீஸா 2,00,000 ரூபாய். கீழே கமெண்ட் பண்ணுங்க, வீட்டுக்கே டெலிவரி வரும். என் பேர குழந்தைகளே, பாட்டி ஒரு கப்பல் வாங்கியிருக்கேன். பேரு டைட்டானிக் 2. நம்ம ஃபாலோயர்ஸை இலவசமா கூட்டிட்டு போறேன். பேர பிள்ளைங்களா, பாட்டியோட கப்பலை யாரோ ஆட்டைய போட்டாங்க. யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேர குழந்தைங்களே, அந்த கிழவன் என் கப்பலை திருடிட்டு போயிட்டான். நான் போலீஸோட கோவாவுக்கு போய் அவனை பிடிக்க போறேன். பாட்டியோட யார் வர விரும்புறீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பேரண்டிகளா, தாத்தா கோவால ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டியோட கப்பலை இரும்பு கடையில போட்டு பேரிச்சப்பழம் சாப்பிட்டு இருக்கேன். தாத்தா ஆர்மி கமெண்ட் பண்ணுங்க. பேர குழந்தைங்களே, துரசிங்கன் தாத்தாவை கைது செய்துட்டார். இந்த தாத்தா நம் கப்பலை எடை போட்டு பேரிச்சம்பழம் வாங்கினார். இந்த தாத்தாவை என்ன செய்யலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பேரங்களே, அந்த கிழவி உங்க அப்பாவியான தாத்தாவை ஜெயில தள்ளிட்டா. என் பேர பிள்ளைங்க என்ன பெயில எடுக்கிறதால நான் தைரியமா இருக்கேன். பேராண்டிங்களா, தாத்தா ஜாமீன்ல வெளியில வந்துட்டேன். என் பேராண்டிங்க இருக்க பயம் ஏன்? கிழவி, நான் வீழ்வேன்னு நினைச்சாயோ? இனி தாத்தா கேம் ஸ்டார்ட் நவ். பேர பிள்ளைங்களே, தாத்தா ஜெயில இருந்து வந்து அந்த கிழவி டீ கடையை காலி பண்ணிட்டேன். தாத்தா பேரை சொன்னாலே டீ கடை தெரிக்கும். பேர பிள்ளைங்களே, அந்த கிழவன் உங்க பாட்டி கடையை உடைச்சிட்டான். அவன் திமிர அடக்க யாராவது வரணும். அது யாரா இருக்கணும்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பேர பிள்ளை ஹல்க், அந்த கிழவன் உன் பாட்டியோட கடையை உடைச்சிட்டான். நீ அந்த கிழவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும். இந்த ஹல்கால மட்டும் தான் முடியும். வெற்றி நிச்சயம். போயிட்டு வா. ஏய் கிழவா, நான் ஹல்க். நீ பாம்பு வச்சு அழித்த கடையின் பாட்டியின் பேரன். இந்த குத்துல நீ கோவாவுக்கு பறந்து போவ. வாங்கிக்கோ. நண்பர்களே, பாட்டி அடிச்ச ஆத்திரத்துல நான் தாத்தாவை ஒரு ஆள் போல அடிச்சு விட்டேன். போலீஸ் என்ன தேடுகிறார்கள். யாரிடமும் சொல்லாதீர்கள்.